அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், PCOS Specialty Center, India's first exclusive Siddha hospital only for women, Shaibaba Colony, Coimbatore, KK Nagar, Chennai. இனியவை இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது, நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்த விஷயம், டாக்டர் எனக்கு தலையெல்லாம் வலிக்கிற மாதிரி தெரியல, ஆனால் புருவம் ரொம்ப வலிக்குது அப்படிங்கிறத பற்றி தான். ஸோ இந்த புருவ வலி, ஐப்ரோ பெயின், கண்ணு சுற்றி ஒரு பெயின் எல்லாருக்குமே இருக்கு இல்லைங்களா, அதற்கான காரணங்கள்லாம் என்ன, அதற்கான தீர்வு என்னங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ புருவ வலி அப்படிங்கிறது ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒற்றை தலைவலி இருக்கக்கூடியவங்களுக்கு, மைக்ரைன் ஹெடேக் இருக்கக்கூடியவங்களுக்கு புருவத்தை ஒட்டி அந்த பின் மண்டை பகுதிகள்லையும் வலி அதிகமாக இருக்கும், மண்டை இடியும் அதிகமாக இருக்கும். நரம்பு தொந்தரவு காரணமாக இந்த பிரச்சனை உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒற்றை தலைவலி, மைக்ரைன் ஹெடேக்ல புருவ வலி வரலாம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸு. நார்மலாக வந்து யாருக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு வந்து பிடரி வலி, அவங்களுடைய ஷோல்டரில் பெயின் அதிகமாக இருக்கும், பின் மண்டை பகுதிகளில் வலி ரொம்ப அதிகமாக இருக்கும். அது கூட சேர்ந்து புருவ வலியும் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஸோ மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த சைனோசைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூக்கடைப்பு, நீரேற்ற நோய் இருக்கக்கூடியவங்களுக்கு, யாருக்கெல்லாம் தலையில் நிறைய நீர் கோத்துருக்கு, மண்டையில் நிறைய நீர் கோத்துருக்கோ அவங்களுக்கு இந்த புருவ வலி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு அந்த வலியோடு சேர்த்து மூக்கடைப்பும் இருக்கும், ரன்னிங் நோஸ் இருக்கும், கண்ண வலி இருக்கும், பல் ஈறு வரிசைகளில் வலி அதிகமாக இருக்கும், காது வலி இருக்கும். இந்த பிரச்சனையோடு சேர்ந்து புருவ வலியும் அவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து கண் நோய் இருக்கக்கூடியவங்களுக்கு, உதாரணத்துக்கு வந்து கிட்ட பார்வை, தூர பார்வை, இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவங்களுக்கும் கண்டிப்பாக புருவ வலி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்ணில் ஏற்படக்கூடிய நோய் தொற்று கிருமிகள், இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலர்ஜிக் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஏதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அதை தொடர்ந்து வந்து நமக்கு புருவத்தில் வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு இளம் பெண்கள் நிறைய பேர் வந்து நம்ம அந்த த்ரெட்டிங், வாக்ஸிங் அந்த மாதிரியெல்லாம் போகும்பொழுது புருவத்தில் இருக்கக்கூடிய முடியை வந்து நம்ம அலங்காரப்படுத்தும் பொழுது, ஒருவேளை ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்படும் பொழுது அந்த புருவ முடி வந்து உள்நோக்கி வளரும், இன்க்ரோன் ஹேர் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு அதை தொடர்ந்தும் வலி வந்து புருவ வலி அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. தைராய்டு ஹார்மோன் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு கண்ணை சுற்றி ஒரு வலி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய தோல் நோய்கள் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு, செபோரியா, இந்த மாதிரியான தோல் நோய்கள் இருக்கக்கூடியவங்களுக்கும் புருவ வலி, அந்த இடத்துலையும் அந்த பிரச்சனை ஏற்பட்டு அதை தொடர்ந்தும் புருவ வலி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்ணை சுற்றி அழுத்தத்தில் வேரியேஷன் இருக்கக்கூடியவங்களுக்கு, ஐ ப்ரெஷரில் வேரியேஷன் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த தலைவலி, புருவ வலி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இத்துணை காரணங்கள் இருக்குது. ஏன் வந்து என் கண்ணுக்கு மேலே, என் புருவத்தில், என்னோடய கண்ணோடைய ஐலெட்ஸில் ஏன் எனக்கு பெயின் வருது அப்படிங்கிறதுக்கான காரணமாக இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அடிப்படையாக சொல்லக்கூடியது வாதம் தான். ஸோ இந்த புருவ வலியை குறைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம உடலில் இருக்கக்கூடிய வாதத்தை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்களை நம்ம செய்யணும். இப்போ சாதாரணமாக வாதத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு கஷாயம் நம்ம வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ண முடியும். இந்த தலைவலி, நீரேற்றம், மூக்கு நீர் பாய்தல், ரன்னிங் நோஸு, அலர்ஜிக் ரைனைட்டிஸ், இந்த மாதிரியான பிரச்சனைக்கும் சரி, அதே சமயம் வேறு ஐ ப்ரெஷர் அதிகமாகிறதுனால இருக்கலாம், இல்லை நம்ம உடலில் ஏற்படக்கூடிய கண் சம்பந்தமான பாதிப்புகள்னால இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே, ஸ்ட்ரெஸ்ஸு, மண்டை இடி, எல்லாத்துக்குமே இந்த கஷாயம் வந்து கேட்கும். ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரியுங்களா? நம்ம லவங்க பத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரியாணி இலை இருக்கு இல்லைங்களா, அந்த இலை ஒரு இலையை நல்லா கிள்ளி போட்டுட்டு அது கூட ஒரு 1/2 இன்ச் அளவு சுக்கை வந்து தட்டி போட்டு, கூட 2 மிளகு சேர்த்து, கூட வந்து ஸ்டார் அனைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திர மூக்கு, பிரியாணி மூக்குன்னு நம்ம சொல்லுவோம், இது நம்ம கடைகளில் கிடைக்கக்கூடியதான், இதுவும் சேர்த்து ஒரு கஷாயம் மாதிரி ஜஸ்ட்டு தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு 1/2 கிளாஸ் ஆன பிறகு ஃபில்டர் பண்ணி, இனிப்புக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பனங்கற்கண்டோ பனை வெல்லமோ சேர்த்து எடுத்துக்கலாம். இந்த கஷாயத்தை இந்த பிரச்சனை குறையிற வரைக்கும் தொடர்ந்து எடுக்கும் பொழுது இந்த புருவ வலி படிப்படியாக குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
அது கூடவே சேர்த்து நல்ல தண்ணியில் வந்து சுக்கு பொடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவு போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து நல்ல க்ளீன் காட்டன் கிளாத் வச்சு உங்கள் புருவ ஏரியாவில் நல்லா ஒத்திடம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாலும் அதை தொடர்ந்து உங்களுக்கு புருவ வலி, அதில் இருக்கக்கூடிய வாதம் வெளியேறி புருவ வலி நல்லா குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீரேற்ற பிரச்சனை இருக்குது, அதை தொடர்ந்து வாதம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க சாதாரணமாக நம்ம வீட்டு பகுதிகளில் கிடைக்கக்கூடிய நொச்சி இலைகளோட கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து ஒரு 1/2 இன்ச் அளவு இஞ்சியை தட்டி போட்டு நல்லா தட்டு மூடி வச்சு நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியில் வந்து ஆவி பிடிக்கணும். ஸோ இந்த ஸ்டீமிங் ப்ராசஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம உடலில் நம்ம குறிப்பாக தலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அத்துணை வாதமும் வெளியேறி உடனடி தீர்வு நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கூடவே சேர்ந்தோம் அப்படின்னு சொன்னால் தூக்கம் கெடாமல் பார்த்துக்கணும். நேரத்திற்கேற்ற உணவு முறை ரொம்ப ரொம்ப முக்கியம். மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். அப்படி ஒருவேளை இந்த பிரச்சனையெல்லாம் இருந்து புருவ வலியும் இருந்து வாதம் அதிகமாக இருக்கக்கூடியவங்க அவங்க மலச்சிக்கலை குறைக்கக்கூடிய விதமாக இரவு நேரங்களில் ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் கடுக்காய் பொடி வெந்நீரில் எடுத்துக்கிட்டே வரலாம். இது கபத்தையும் குறைக்கும், வாதத்தையும் குறைக்கும், மலச்சிக்கலுக்கும் நிவர்த்தியாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக புருவ வலி அப்படிங்கிறது இன்றைக்கி எதனால் வருது, அதுக்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சிட்ருப்பீங்க. பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.